வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு 21 நாட்கள்ல செவ்வாய் கிரகத்தினுடைய பலன், கேது செவ்வாய் 2 கிரகங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு பரஸ்பர பார்வை, பரஸ்பர தொடர்பு, அதன் மூலம் நமக்கு என்னெல்லாம் நமக்கு எச்சரிக்கையா இருக்கணும், என்ன சாதக பாதகங்கிறத பார்க்க போறோம். ஜூலை 26ஆம் தேதி செவ்வாய் ரிஷபராசியில சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில மாறுறாரு. அதுல இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் இந்த பலன் எடுத்துக்கலாம். 21 நாட்கள். அதுல நம்ம லக்னத்துல குரு பகவானும் அதே சந்திரனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்துல இருக்காங்க. அப்ப இந்த குரு செவ்வாய் சேர்க்கை பிளஸ் கேது 5ஆம் இடத்துல பார்வை பார்க்குது. செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. இதன் மூலம் நமக்கு 1ஆம் இடம் 5ஆம் இடம் அப்படிங்கிற பலன்கள் நடைபெறும். இந்த 1ஆம் இடம் என்பது நம்ம செயல்பாடுகள், சிந்தனைகள், செயல் திட்டங்கள், நம்முடைய ஆரோக்கியம், நம்மளுடைய குணாதிசயத்தை எல்லாம் குறிக்குது. இப்ப இந்த செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால வேகம் நன்றாக இருக்கும். நம்ம எதையும் ஒரு ஆக்டிவா செயல்பட்டு சுறுசுறுப்பா இயங்கி சரியான வகையில திட்டம் போட்டு ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி வேகமாக செய்து முடிக்கலாங்கிறதுல இயங்குவோம். ஆனா கேது 5ஆம் இடத்துல இருந்து ஒரு சுப விளைவை ஏற்படுத்துறாருங்கும் போது இந்த கேது எமோஷனலா நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள், எமோஷனலா நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள், இதுகளுக்கெல்லாம் கொஞ்சம் முட்டுக்கடை போடுறது. அப்ப மனதுல உள்மனது, ஆழ்மனது அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமனதுல திட்டங்கள்ல குழப்பம் ஏற்படும், கன்ஃபியூஸ். இது முடிவெடுத்துட்டோம், பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த செயல்பாடுகள் நமக்கு நன்மையா துன்பமா, அல்லது இது சரியா நடக்குமா என்ற பல சந்தேகங்களை கிளப்பி இதை டிராப் பண்ணிடலாமா அல்லது வேறு வகையில் மாற்றி செய்யலாமா, பல சிந்தனைகளை உருவாக்கும். அதே மாதிரி நம்முடைய உறவுகள் ரீதியாக குழந்தைகள், மெயினாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்குடைய மனநிலைகள்ல மாற்றங்களை உண்டாக்கி அவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பலப்படுத்தும். அதே கணவன் மனைவி உறவுலையும் செவ்வாய் கேது என்பது உணர்ச்சி வசப்படுறது, அதனால மனக்கவலை கொடுக்கும். ஏன்னா அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுறது. ஒரு விஷயத்த நாமளா டெவலப் பண்ணிக்கிட்டு அதை தீர விசாரிக்காம இப்படித்தான் இருக்கும்னு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு படபடன்னு அதுக்கு உண்டான ரியாக்ஷனை கொடுத்துட்றது, அதுக்கு உண்டான கோபத்தை காமிச்சிக்கிறது. அந்த முன்கோபத்தினால உறவுகளில் பாதிப்புகள் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி எமோஷனலி ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இந்த 21 நாட்களில் உண்டு. அதில் குரு பகவானும் சேர்ந்துருக்காரு, குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. அதனால் மெயினாக தாம்பத்திய உறவு, வரன் பார்க்கறது. இப்போ வரன் பார்த்து பேசிகிட்டு இருப்போம், 2 பேர் குடும்பத்தில் திடீர்னு சண்டை வந்துடும், அல்லது அந்த பையனும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை வந்துடும். இதெல்லாம் டென்ஷன் ஆகி வர்றது, முன்கோபத்தால் வர்றது, அவசர புத்தியினால வர்றது, ஆவேசப்படுறதுனால வருது. இதெல்லாம் செவ்வாயினுடைய குணாதிசயம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நமக்கு இந்த 26/7/2024 15/8/2024 வரை இந்த 21 நாட்களில் கவனத்தை சிதற விடாம, பதட்டப்பட்டு பேசாம, முன்கோபத்தினால அவசரப்பட்டு காரியத்தில் இறங்காம, முடிவுகளை எடுக்கும்போது நிதானத்தோடையும் யோசிச்சும் பிறருடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவது சிறப்பு. அதே மாதிரி தான் குழந்தைகள்கிட்டையும் நாம் ரொம்ப விரும்பக்கூடிய கலைகள் சம்மந்தப்பட்டதுலேயும் இது மாதிரி குழப்பம் ஏற்படும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த டாபிக்கு கரெக்டா, அந்த டாபிக் கரெக்டான்ட்டு மனசில் ஆசிலேஷன் மைண்டை கொடுத்துரும். ஸோ அதையெல்லாம் யோசித்து செய்கிற அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்திக்கிறது நல்லது. சித்திரை, அவிட்டம், மிருகசிரீஷம் இந்த 3மே செவ்வாயினுடைய நட்சத்திரம்.
அதே போல அஸ்வினி மகம் மூலம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். அப்ப இந்த நட்சத்திர நாட்களில் இதனுடைய தாக்கம் வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக லக்னத்துல செவ்வாய்ங்கும் போது வேகம், விவேகம், மிலிட்டரி டிசிப்ளின், நமக்கு வந்து காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு போர் வீரன், படைத்தளபதி போல வீரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பராக்கிரமமா வேலை நடக்கும். அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால கம்யூனிகேஷன், உடனே தகவல் தெரிவிக்கிறது, உடனே நபர்களை சந்திக்கிறது, நம்முடைய அறிவை பயன்படுத்துறது, அதை வந்து திட்டமிட்டு செயல்படுத்துவது, இதுல எல்லாம் வந்து வேகத்தை காட்டும். அப்ப எமோஷனலி செவ்வாய் கிரகம் வந்து அது கொஞ்சம் ஆதிக்க குணம் கொண்டது. அது வந்து நெருப்பு கிரகம். அதனால வந்து அதிகார தோரணையில அது நடந்து கொள்ளும். அப்படிப்பட்ட அந்த அமைப்புல குருவும் சேர்றாரு. குரு நமக்கு வந்து அஷ்டமாதிபதி. அதனால அதுல தவறுகள் நிகழ்றது, தவறான முடிவுகள்ல நம்ம கோவப்படுறது, தவறான கண்ணோட்டத்துல பார்த்துட்டு பிஹேவ் பண்றது, அதே போல நம்ம பாசம், நேசம், அன்புக்குரியவர்கள் இதெல்லாம் பகிர்தல்ல உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் வந்து மனக்கவலை கொடுக்கும். ஸோ எமோஷனல் ப்ராப்ளம் தான் செவ்வாய் சந்திரன் நட்சத்திரத்தில் போகிறது. கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோட தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு காரணம். அது வந்து ஆழ்மனது, உள்மனது, நம்முடைய மன சந்தோஷத்தை, ஒருமைப்பாட்டை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. மற்றபடி உறவுகள் அப்படியே மெயின்டைன் ஆகும், தொழில் பலம் அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு கேதுனால என்ன ஆகும்னா உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு கொஞ்சம் மந்த நிலைமை நீடிக்கும் இந்த 21 நாட்கள்ல. நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல கேதுவனுடைய திசாபுத்தி அந்தரம் ஓடிட்டு இருந்தாலும் அது நமக்கு தொழிலுக்கு கொஞ்சம் பங்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால 5ஆம் இடத்துல கேதுங்கிறது, 5ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு பாதிப்பு செய்யும். அதாவது சொந்தமா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் செய்யறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி உற்பத்தி ஸ்தாபனத்துல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். திடீர்னு வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இந்த 5ஆம் இடம் செய்யற வேலை. அப்ப நம்ம வந்து ஒரு வேலையை தேடிக்கிட்டு இந்த வேலையை விடணும், அதுக்கு தகுந்த முயற்சிகளை எடுக்கணும். அதுபோல கலைகள் சார்ந்த மீடியாவில் இருக்கவங்க, அந்த மாதிரியான வேலைகள் இருக்கவங்களும், கமிஷன் துறையில இருக்கவங்களும் பதற்றப்படாமல் காரியமாற்ற வேண்டும். ஏன்னா பொருளாதாரத்துக்கு வந்து இது பக்காவா நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்றதுக்கு வழி இல்லை. எல்லாமே எமோஷனல் முடிவு, நம்மளுடைய சிந்தனை சார்ந்த, அறிவு சார்ந்த வேலைகள் அது செய்யும். அதனால இயக்கத்திற்கு நல்லா இருக்குமோ ஒழிய பண வசதி, பணம் புழக்கம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் தடையா இருக்கு. அதை பயன்படுத்திட்டு இப்போ ஐடி லைன்ல இருக்கீங்க, ஒரு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பிஹெச்டி பண்றீங்க, மேல் படிப்பு படிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் வந்து இது சப்போர்ட் பண்ணும். இந்த வேகம் வந்து நமக்கு நல்ல திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும், உங்களுக்கு படிக்க வேண்டிய பாயிண்ட்டுகளை எல்லாம் உள்வாங்கி கிரகித்து கொண்டு நல்லா உங்களை அறிவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.